கல்யாணராமன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இந்த நாட்டுப்புற பாடல்களை ஆராய்ச்சி செய்யறதுக்காக அந்த கிராமத்துக்கு வரான். இந்த கதை நடக்கிற காலகட்டம் 1981 அப்படிங்கிறதுனால பொதுவாக போக்குவரத்து வசதிகளும் அந்த ஊரில் கிடையாது. அதே போல் தொலைபேசி வசதிகளும் அந்த இடத்துல கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த குக்கிராமத்துக்கு நாட்டுப்புற இசையை ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அந்த ஊருக்கு போகிறான். அந்த போகிற இடத்துல அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசி அங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பட்டணத்துலேருந்து நீங்கள் வரீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல தங்குறதுக்கு போதுமான வசதிகள் இருக்காது. இருந்தாலும் இந்த ஊர்லேயே பெரிய வீடு ஜமீன்தாருடைய வீடு. அந்த வீடு ரொம்ப நாளாக பூட்டி தான் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இந்த ஊரில் இல்லை. நீங்கள் வேணால் அந்த வீட்டில் ஒரு அறையை நான் உங்களுக்காக ஒதுக்கி கொடுக்குறோம், அந்த இடத்துல தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் போய் அந்த ரூமில் தங்க ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி ராத்திரி இரவில் ஜமீன்தாருடைய அந்த வீட்டுடைய மாடியில் யாரோ நடக்கிற சத்தம்லாம் கேட்குது. அதை பார்க்குற அவருக்கு பயம் ஏற்படுது. மறுநாள் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி நான் அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த வீட்டில் யாரோ இருக்கிற சத்தம் கேட்குது, அது என்னென்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் மக்கள்லாம் முடிவெடுத்து இதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் வீரமான ஒரு ஆளான மருதுமுத்து அந்த அவரோட அன்றைக்கி இரவு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்படியே 2-3 நாள் போகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த ஊருக்கு புதுசாக இன்னொரு பெண் ஒருத்தி வரா. அவள் பேர் ஸ்னேகலதா. அவள் யார் அப்படின்னா அந்த ஜமீன்தாருடைய பேத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சம்மர் லீவுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்டில் என்ன சொன்னாங்க, நீ வேணும் நம்ம ஊரில் இருக்கிற நம்ம பழைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சும்மா இந்த சம்மர் லீவுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஊர் மக்கள்லாம் இந்த ஆள் இதுக்கப்புறம் இந்த ஊர் இந்த இடத்துல இருக்க வேணாம், இவர் வீட்டு காலி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்னேகலதா என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம ஊர் மக்களுடைய அந்த நாட்டுப்புற இசைக்காக வந்திருக்காரு, இவர் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேணாம், நானும் இவரோடைய பக்கத்து அறையில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் கல்யாணராமனும் ஸ்னேகலதாவும் அந்த ஜமீன் வீட்டிலே தங்குறாங்க. கூடவே பாதுகாப்புக்காக மருதுமுத்துவும் அந்த வீட்டிலே தங்குறாங்க. ஒரு நாள் அந்த ஜமீன்தாருடைய மனைவியுடைய டைரி ஒன்று கல்யாணராமனுக்கு கிடைக்குது. அந்த டைரியை ரொம்ப ஆர்வத்தோடு வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை விஷயத்தை ஸ்னேகலதா கிட்ட சொல்கிறார், இது மாதிரி உங்கள் பாட்டியுடைய டைரி ஒன்று எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்னேகலதா அந்த டைரியை பிடிங்கிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. என்னுடைய பாட்டியுடைய டைரியெலாம் நீங்கள் படிக்கக்கூடாது, அது ரொம்ப பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி போகிறாங்க. ஆனால் கல்யாணராமுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த ஸ்னேகலதா இந்த டைரி மூலியமாக நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க, இவர்கிட்ட படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க மட்டும் ரகசியமாக அந்த டைரியை படிக்கிறாங்க. அதோட இவங்க கூட பாதுகாப்புக்கு இருந்த மருதுமுத்துவோடும் அந்த டைரி குறித்து ரகசியமாக எதையோ பேசுகிறாங்க. இவர் கல்யாணராமனுக்கு அந்த டைரி மேலே ஏதோ சந்தேகம் வருது. இன்னொரு விஷயம், ஸ்னேகலதாவும் இந்த டைரி மூலியமாக ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகமும் ஏற்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி தினமும் இரவில் யார் மாடி மேலே அந்த நடக்கிற சத்தம் கேட்குது, யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது, அது யார் அப்படிங்கிற சந்தேகமும் கல்யாணராமனுக்கு நாளடைவில் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு நாள் அந்த ஊரில் திருவிழா நடக்குது. திருவிழாவில் அந்த வில்லுப்பாட்டு பார்க்குறதுக்காக கல்யாணராமன் போகிறாரு. நடுராத்திரியில் வில்லுப்பாட்டு நடந்துகிட்டே இருக்கும்போது சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ஸ்னேகலதா மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்த கல்யாணராமனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏற்படுது. என்னடா இது, இந்த ஊரில் யார் ஸ்னேகலதாவை கொல்ற அளவுக்கு பகையோடு இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற அந்த சந்தேகம் ஏற்படுது. உடனே போலீஸும் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்னேகலதாவை கொலை பண்ணது யார், ஸ்னேகலதா கல்யாணராமன்கிட்ட இருந்து அந்த டைரியை பாதுகாத்து படிக்க வேண்டிய காரணங்கள் என்ன, இப்படி அடுத்தடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ஒரு புத்தகம் தான் சுஜாதா அவர்கள் எழுதிய கரையெல்லாம் செண்பகப்பூ அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகம் நேசிக்கும் வாசிக்கும் நிறுவன தமிழர்களுக்கு வணக்கம். வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் சுஜாதா அவர்கள் எழுதிய கரையெல்லாம் செண்பகப்பூ அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகம் 1981 வெளியான ஒரு புத்தகம். ஆனந்த விடனில் தொடராக ஒரு கதை இது. இதை படமாக கூட எடுத்திருக்காங்க. பிரதாப் போத்தனும் அவர்களும் ஒரு ஸ்ரீபிரியான்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த புத்தகம் படித்ததுக்கு பிறகு அந்த படத்தையும் நான் போட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கதை. இது ஒரு கொலை நடந்திருக்குது. அந்த கொலையை எப்படி யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி கதை போகும். இந்த கதை ஸ்டார்டிங்லேயே கொலை பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 75% கதை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கொலையே நடக்கும். அதன் பிறகு அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கடைசி ஒரு கால் பகுதி இந்த புத்தகம் டீல் பண்ணியிருக்கோம். நம்மளால் இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. முழுவதுமாகவே ஒரு மிஸ்ட்ரியாகவே போகும். ஆனால் இந்த மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிறது எங்கே டேக் ஆஃப் ஆகும்னா அந்த
படம் முடிய போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அது வரைக்குமே வந்து இந்த சக்கலத்தி சண்டை மாதிரி ஒரு சண்டை வந்து போகும். ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி, ட்ரையாங்கல் கூட சொல்ல முடியாது, ஒரு 4 ஆங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இது போயிட்டுருக்கும். இருந்தாலும் வந்து அது அந்தளவுக்கு போர் அடிக்காமல் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்தது. ஒரு புத்தகம் படிக்கும்பொழுது அது எத்தனை பக்கங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு, இந்த புத்தகம் வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம படித்து முடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று வந்து ஏற்படும். இந்த புத்தகம் படிக்கும்போது ஒரு இடத்துக்கு நான் போனோம். சரி இவ்வளோ நேரம் இருக்குது, இந்த புத்தகத்தை வாசிப்போம் அப்படின்னு நான் வாசிக்க ஆரம்பித்தேன். வாசித்து முடிச்சதுக்கு பிறகு நான் கெஸ் பண்ண டைமை விட வந்து ஈஸியாகவே வந்து இந்த புத்தகத்தை நான் வாசித்து முடித்தேன். அது காரணம் என்னென்னா, பொதுவாக நாவல்கள்லையோ ஒரு கதைகளை படிக்கும்போது நிறைய வர்ணனைகள் இருக்கும். அந்த பிளேஸை பற்றி, அவளை பற்றி அதிகமான வர்ணனைகள் இருக்கிறதுனால அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாகிடும். அந்த இடங்கள்லாம் கதையை தாண்டி அந்த இடங்களில் படிக்கும்போது கொஞ்சம் அந்த வாசிப்போட வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த புத்தகத்தில் வந்து அந்த மாதிரி வர்ணனைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதோ 1, 2 இடத்துல நான் படித்த மாதிரி ஞாபகம். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி வர்ணனைகளே இல்லை. வெறுமனே வந்து கதைகளே வந்து வேக வேகமாக போனதுனால அந்த வாசிப்புடைய ஓட்டம் வந்து அதிகமாக இருந்தது இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது. சுஜாதா அவர்கள் எழுதிய கரையெல்லாம் செண்பகப்பூ அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து ₹125. 224 பக்கங்களுக்கு கொண்ட இந்த புத்தகத்தை வந்து விசா பப்ளிகேஷன்ஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 10 பதிப்புக்கு மேலே இந்த புத்தகம் வந்து அச்சாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா கட்டாயம் வாங்கி படித்து பாருங்கள். ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கதையை படிக்கணும், ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு எழுத்துக்களோடு நம்ம வாசிக்கணும் அப்படின்னா வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கட்டாயம் படித்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.